Hi all. So today I am here with an new CBSE 2026 update. So it's about language policy. So இதுக்கு முந்தி சிபிஎஸ்சி நம்ம படிக்கிறப்ப நம்ம 2 லாங்குவேஜ் பாலிசி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் படிச்சிருப்போம், அப்புறம் தமிழ் ஆர் ஹிந்தி. ஸோ இட்ஸ் ஆப்ஷனல் அப்படி படிச்சுட்டு இருந்திருப்போம். பட் இப்போ வந்து சிபிஎஸ்சி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2026 to 2027 ஃப்ரம் திஸ் இயர் கிளாஸ் 6லேருந்து இட் இஸ் கோயிங் டு பி எ கம்பல்சரி R3 எஜுகேஷன். ஸோ R3 மொத்தம் 3 லாங்குவேஜ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து 2 இந்தியன் லாங்குவேஜ், 1 ஃபாரின் லாங்குவேஜ். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் வாஸ் கம்பல்சரி அண்ட் இதில் வந்து இது ஒரு லாங்குவேஜ், இது 2 லாங்குவேஜாக இருக்கும். இதில் ஆப்ஷனல் இங்கிலீஷ் தமிழ் ஆர் ஹிந்தி எடுத்துகிட்டு. பட் இப்போ இங்கிலீஷ் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். அப்போ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கண்டிப்பாக படிக்கணும், 2 ரீஜனல் லாங்குவேஜ் படித்தாகணும். ஸோ வந்து அப்போ எப்படி இது இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் கண்டிப்பாக படிக்கணும், ஹிந்தியும் படிக்கணும், தமிழும் படிக்கணும். ஸோ 2 regional languages compulsory, which means they are making Hindi as compulsory. In some schools இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் ஹிந்தி இருக்குது, சான்ஸ்கிரிட் ஹிந்தி, சான்ஸ்கிரிட் தமிழ், தெலுங்கு, உருது, அந்த மாதிரி ஏதோ ஒரு 2 ரீஜனல் லாங்குவேஜ் ப்ளஸ் ஃபாரின் லாங்குவேஜான இங்கிலீஷ் எடுக்கணும். ஸோ இது யாருக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா, இந்த ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ் இந்த மாதிரி எடுத்தவங்களுக்கு. ஸோ ஃப்ரெஞ்சும் ஃபாரின் லாங்குவேஜில் வரும், இங்கிலீஷ், ஸ்பானிஷ் எல்லாமே ஃபாரின் லாங்குவேஜில் வரும். ஸோ அவங்களால இங்கிலீஷில் ஏதோ ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ப்ளஸ் 2 ரீஜனல் லாங்குவேஜ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி இம்பார்ட்டிங் ஹிந்தி ஆஸ் கம்பல்சரி. ஸோ இது எப்போனா கிளாஸ் 6ல் இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கும். பை த எண்ட் அவங்க வந்து இந்த கிளாஸ் 6th இப்போ போகிறவங்க 10th போகிறப்ப 3லுமே அவங்க வந்து கிளியர் பண்ணணும். சும்மா பேசிக் மட்டும் படிக்கிறது இல்லாமல் 10th போர்டு எக்ஸாமுக்கு 3 லாங்குவேஜுமே அவங்க கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் வந்துட்டு இதுதான் பாலிசி. இப்போ இருக்க 9th and 10th இது வந்து உடனே அப்ளை ஆகாது, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அது போகும். ஃப்ரம் 6th they are starting and some schools-ல ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால 3rdலேருந்து இது will be starting to give them a try on this. So this is the new language policy R1, R2, R3. ஸோ தெரியாத பேரண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இப்போ 3 லாங்குவேஜஸ்க்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ 3 லாங்குவேஜஸுமே நம்ம வந்து அவங்கள ஃபுல்லாக வந்து அவங்கள எக்யூப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எதுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, கம்யூனிகேஷன், மல்டி லாங்குவேஜ் கற்றுப்பாங்க அப்படி இப்படின்னு. ஸோ நம்ம என்ன தான் பேசினாலும் மும்மொழிகளுக்கு வந்து நமக்கு கடைசியாக இம்ப்ளிமெண்ட் ஆக தான் போகுது. ஸோ வி ஹாவ் டு பி ரெடி நவ். ஓகே, ஸோ இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தெரியாத பேரண்ட்ஸ்க்கு, தெரிஞ்ச பேரண்ட்ஸ்க்கும் இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்களும் வீட்டில் எடுத்து குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.